சாதாரணமாக கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உடல் வீக்கம் என்றுதான் அந்த பெண் நினைத்தார். ஆனால் அது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய டிடிபி எனும் அரிய வகை இரத்த நோய் என்று தெரிந்தபோது அந்த தாய் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மருத்துவ குழுவுமே அதிர்ந்து போனார்கள். 25,000 பேரில் ஒருவருக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய இந்த நோயிலிருந்து தாயையும் சேயையும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மீட்டெடுத்த அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்போம். 32 வயதுடைய அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் முகம் மற்றும் கால் வீக்கம், கடுமையான மூச்சு திணறல் ஆகிய பாதிப்புகளுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ஹீமோகுளோபின் அளவு மிக குறைவாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர் பரிசோதனைகளில் அவருக்கு த்ரோம்போட்டிக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்புரா எனும் அரிய வகை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நோய் ரத்தத்தில் உள்ள தட்டணுக்களை குறைத்து உடல் முழுவதும் இரத்த நாணங்களில் மிக சிறிய அடைப்புகளை உருவாக்கி மூளை மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளை செயலிழக்க செய்யும் ஆபத்து கொண்டது. இந்த இக்கட்டான நிலையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் கவிதா அவர்களின் வழிகாட்டுதலில் மயக்கவியல், மகப்பேறு, பொது மருத்துவம், சிறுநீரகவியல், இரத்த மாற்றுத்துறை, உயிர் வேதியியல் மற்றும் மைக்ரோபயாலஜி என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் அடங்கிய ரெட் அலர்ட் மருத்துவ குழு உடனடியாக செயல்பட்டது. நோயாளிக்கு மொத்தம் 15 முறை பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் எனும் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு ரத்தம் வெற்றிகரமாக சுத்திகரிக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை செலவாகக்கூடிய இந்த சிகிச்சை தமிழக அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் விரிவான அவசரகால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து பேசிய மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் கவிதா, டிடிபின்றது த்ரோம்போட்டிக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க தட்டணுக்கள் குறைஞ்சிட்டே வரும், டிராஸ்டிக்கா குறைஞ்சிடும். அது கூடவே ஹீமோகுளோபினும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி டிராஸ்டிக்கா குறையும் போது உடனே அதை கண்டுபிடிச்சி உடனே அதுக்கான சிகிச்சை தரணும். இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தட்டணுக்கள் குறைய குறைய நிறைய சிறிய சிறிய இரத்த குழாயில் இருக்கிறது இரத்த உறைவு ஏற்படும். அந்த இரத்த உறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது எங்கே போய் அடைச்சிக்கிச்சோ, எந்த ஆர்கன் அங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் ப்ரெசன்டேஷன் வரும். இப்போ அது பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா அது பிரெயின் செயல் இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி போச்சுன்னா கிட்னி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் கிட்டையும் போகலாம். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிட்னி தான் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு யூஸ்வலாக கிட்னி அஃபெக்ட் ஆச்சுன்னா யூரின் அவுட்புட் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரத்த அணுக்கள் அதில் கண்டுபிடிச்ச உடனேயே நாங்கள் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சுன்ற தெரப்பியை ஆரம்பிச்சிட்டோம். பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சுன்றது என்னன்னாக்க ஃபுல்லாக உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எடுத்துட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் உள்ளார அனுப்புகிற மாதிரி. அது இப்போ அதுக்கு ஒரு டைம் நாங்கள் பண்ணணும்னா 20 பிளட் அந்த பிளாஸ்மா நாங்கள் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். லைக் இதனால் என்ன ஆகுனா, அந்த ஆல் தட் உறைந்த ரத்தத்தை எடுத்துட்டு நம்ம திரும்பி அனுப்பும்போது தென் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இது மட்டும் கிடையாது. இது ஏன் இப்படி கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அதில் இருக்கலாம். ஸோ இதை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்டீராய்டு, அப்புறம் நிறைய விதமான விலை உயர்ந்த மருந்துகள் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். இம்யூனோகுளோபுலின், இம்யூனோதெரப்பி நம்ம கொடுத்துருக்கோம். ரிட்டுக்சிமேப்ன்ற ஒரு மருந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பல லட்சம் செலவாகி அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சுன்றதை நம்ம 15 வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு ராத்திரி முழுக்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 20 பேக் அதை ரெடி பண்ணி அப்புறமேல கொடுப்பாங்களே. மேலும் பேசிய அவர், கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வீக்கம், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை பெண்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. வீட்டிலேயே பிரசவம் பார்ப்பது இது போன்ற நோய்களை கண்டறிய முடியாமல் போவதற்கு வழிவகுக்கும். முறையான மருத்துவ கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே இது போன்ற ஆபத்துகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சரி செய்ய முடியும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். தற்போது அந்த தாயும் பச்சிளம் குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்துடன் வீடு திரும்பி இருப்பது அரசு மருத்துவமனைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. இது ஒரு கொடிய வகை நோய். ஆனாலும் இது ரொம்ப ரேர். 25,000ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வரலாம். ஸோ அதனால் இது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கலான்னு யாரும் அவங்களாவே நினச்சிக்கணும். டாக்டர்ஸ் அவங்க எப்படியும் நம்மக்கிட்ட வருவாங்க. லைக் ஃபார் அனீமியா ஆர் இந்த பிளேட்லெட் குறையிறது, முகம் வீக்கம், இந்த மாதிரி வேறு எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுதோ அப்படி கூட அவங்க வரலாம். ஸோ அதனால் யாரும் இதுக்கு தனியப்பட்ட முறையில் இது இப்படியா இருக்கலாமோ அப்படின்னு எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம்.
டோட்டலாக எவ்வளோ டாக்டர்ஸ் இந்த டீமில் நம்ம இதை பண்ணியிருக்கோம்? இதை ப்ரைவேட்டில் பண்ணால் எவ்வளோ ரூபாய் செலவாகிருக்கும்? எவ்வளோ நாள் இதுக்கு டியூரேஷன்? ஆக்சுவலாக 42 நாள் இந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் வச்சு பார்த்துக்கிட்டோம். இது ப்ரைவேட்டில் பண்ணியிருந்தா 40 லட்சம் செலவாயிருக்கலாம். இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெட் அலர்ட் குரூப்னு வச்சுருக்கோம். இதில் வந்து மயக்கவியல் நிபுணர், அஃப்கோர்ஸ் ஓஜி டிபார்ட்மெண்ட் பிரைமரி, அவங்க இல்லாமல் நம்மளால் பண்ணியிருக்க முடியாது. மகப்பேறு மருத்துவம் அவங்க, பொது மருத்துவம் துறை, அதுக்கப்புறம் சிறுநீரகத்துறை, அப்புறம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் லெபார்ட்டரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே லைக் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி, இவங்க எல்லாரும் ரொம்ப லைக் 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் டெஸ்ட் எடுத்து கொடுக்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அதை வச்சு தான் நாங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்தது. இது தவிர நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஆஃபீஸ், இவங்கெல்லாம் மருந்து வாங்கி தர்றது, இந்த மாதிரி இதுலேயும். இது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள், அப்புறம் முதுகலை மாணவர்கள், பயிற்சி மாணவர்கள், அப்புறம் மருத்துவம் பயிற்சி மாணவர்கள், இது எல்லாரோடைய கூட்டு இதில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ எந்த கிருமியும் தாக்காத அளவுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அந்த ரூமை க்ளீனாக வச்சுக்கிறது, நிறைய பேர் உள்ளே போகிறது வர்றது எல்லாம் தடுத்து, ஸோ தேவையானவங்க மட்டும் போய் வந்து இதில் வந்து நான் இத்தனை டிபார்ட்மெண்ட் நான் சொன்னால் கூட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், அப்புறம் இந்த மாணவர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கொண்ட டீம் வச்சு தான் இந்த பேஷண்ட்டை எங்களால் வந்து இது 24/7 கண்டினியூஸ் மானிட்டரிங். இப்போ பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, யூரின் அவுட்புட் எவ்வளோ, எல்லாத்தையும் நாங்கள் கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணால் தான் எங்களால் வந்து இதை சரி பண்ண முடியும். இந்த டிடிபி அப்படிங்கிற பேர் கேட்கும் போதே வித்தியாசமாக இருந்தது. ஸோ இது வராமல் இருக்க அவாய்ட் பண்ண ஏதாவது நமக்கு அறிகுறி இது பண்ணிக்க முடியுமா? முன்னெச்சரிக்கையாக பண்ண முடியுமா மேம்? இது ஆக்சுவலாக 2 விதமாக நம்மளுக்கு வரலாம். ஒன்று வந்து கன்ஜெனிட்டல், இன்னொன்று அக்வயர்ட். ஸோ பிறவிலேயே இந்த மாதிரி வந்ததுன்னா அது இப்போ நாங்கள் சொன்னோம்ல ட்ரிகர்ஸ், ப்ரெக்னென்சி, இந்த மாதிரி டைமில் தான் இது வெளிப்படும். இல்லைன்னா இது சைலண்ட்டாக கூட இருக்கலாம் லைக். ஸோ அதனால் இதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த இதுவும் நம்ம பண்ண வேண்டாம். ப்ளஸ் இதுக்கு வந்து நாங்கள் ஹோல் எக்ஸான் சீக்வென்சிங்னு சொல்லி பண்ணி அதில் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி குறைன்றதை கண்டுபிடிச்சது. பிளேட்லெட்டில் ஒரு சிறிய குறை நாங்கள் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எப்போ அந்த ட்ரிகர்ஸ் வருமோ அப்போ தான் அது வெளிப்படும். ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இறுதியாக அந்த 25,000 பேரில் ஒருவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்கிறீங்களா எப்படி மேம்? இல்லை, இது வரைக்கும் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேர் நம்ம கொடுத்ததும் கிடையாது. இட் இஸ் ரியலி ஹிஸ்ட்ரி தட் வி ஹவ் டன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ டாக்டர் வனிதா, ஹெச்ஓடி ஆஃப் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அவங்க தான் இது வந்து இதுவாக இருக்கலாமா, ஏன்னா கண்டினியூஸாக அது குறைஞ்சிட்டே வர்றதுனால இது இருக்கலாம்னு சொல்லி அந்த ஆடம் TS13 என்ற ஒரு என்சைம் என்ன அளவுன்னு பார்க்கும்போது அது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை வச்சு தான் இந்த டயக்னோசிஸ் பண்ணாங்க.